எங்க அம்மாவோட பூஜை ரூம் தான் இது. எவ்வளோ அழகா வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஃபோட்டோஸ்ல பாதி வந்து எங்க பாட்டி, தாத்தா கும்பிட்டது. அவங்களுக்கு அப்புறம் இப்ப அம்மா வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம வாடகை வீட்ல இருந்தாலுமே, எத்தன கோவிலுக்கு போய் வந்தாலுமே, நம்ம சொந்த வீட்ல இருக்கிற சாமி கும்பிடும்போது வர ஃபீலே வேற தான். எனக்கு அப்படிதான் இருக்கும். இது எப்படின்னா கோவில் கருவறையில நின்னு சாமி கும்பிடுற மாரியே இருக்கும். அதுவும் இந்த இடம் என்னோடது அப்படின்னு நினைக்கும்போது இன்னுமே ஹேப்பியா இருக்கும். வீடு எதுவும் நம்ம மாத்தி கட்டாதனால, பிறந்ததுலேருந்து இந்த இடத்துல நின்னு இந்த சாமிய தான் கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் அந்த சாமிய கும்பிடும்போது ஒரு பயங்கரமான ஃபீல் இருக்கும். அது என் பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு சாமி கும்பிடுங்கன்னு சொல்லுவேன். நான் எப்போ ஊருக்கு போனாலும் சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்கன்னு சொல்லுவேன். சாமிக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, தாத்தா, பாட்டியோட படம் வச்சிருக்காங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா, பெரியப்பா படமும் இருக்கு. இது வந்து வேளாங்கண்ணி ஒரு டைம் நான் பெரியப்பா, பெரியம்மா கூட போயிருந்தப்ப அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. அம்மா பார்த்தீங்கன்னா, தாத்தா, பாட்டிக்குமே சின்னதா ஒரு கோலம் போட்டு அங்கேயுமே வந்து கற்பூரம் ஏத்திருவாங்க. எப்ப சாமி கும்பிடும்போதும் தாத்தா, பாட்டிக்கும் கும்பிட்டுருவாங்க. எனக்குமே வந்து தாத்தா, பாட்டி இறந்ததுக்கு அப்புறம்லாம் தாத்தா, பாட்டி நமக்கு சாமி, நமக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் தான். என் பசங்களையுமே தாத்தா, பாட்டி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டே இருப்பேன். அடுத்து என்ன எல்லாரும் ரெடி ஆயிட்டு கோவில் போனோம். அந்த வீடியோ அடுத்த விழால ஷேர் பண்றேன்.